ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை இந்த பரிசுத்த சபை ஆராதனையிலே இந்த நேரடி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். இப்பொழுதும் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள பிதாவே, நேசகுமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு வார காலம் ஜீவன் சுகம் பலம் தந்தீர். ஆண்டவருடைய தீமைகளுக்கு விலக்கினீர். ஆபத்துக்கு எங்களை தப்புவித்து பாதுகாத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் காலை சபையாய் ஒருமித்து உம்மை உயர்த்தும்படி ஆராதிக்கும்படி தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரே ஒளிபரப்பு நேரலை பங்கு பெறுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இணைந்து பாடி உம்மை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே உம்மை உயர்த்தட்டும். இருக்கிற இடங்களில் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதால் இந்த ஆராதனை பாடல்களும் ஆண்டவரை ஜெபங்களும் ஆண்டவர் வேத வசனங்களும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளும் எல்லாருக்கும் பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரலை வாயிலாய் இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவ நன்மை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. தடைகள் நீங்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே நன்றாக உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆராதியுங்கள். தேவ கிருபை உங்களை வழி நடத்துவதாக. இப்பொழுதும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே.
நாம் எல்லாரும் சேர்ந்து உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி என்ற பாடலை பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி. ஆமென். பிரைஸ் காட். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே வரப்பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈன்றெடுத்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈன்றெடுத்தேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக் அழைத்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி
இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இம்மட்டும் நம்மை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர், நம்மை போஷித்து வந்திருக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாத்து வந்திருக்கிற ஆண்டவர், நம்மை பராமரித்து வந்திருக்கிற ஆண்டவர், உள்ளம் திறந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவருக்கு, நம்மை பாதுகாத்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு, ஒரு வார கால நமக்கு உதவி செய்திருக்கிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை செலுத்தி ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுதும் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக அருமையான சகோதரி கிரேஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஏசப்பா இந்த பரிசுத்த ஒரு நாளுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் அப்பா. ஏசப்பா இந்த சமூகத்தை கூட கர்த்தாவே உண்டாக நாங்கள் ஏசப்பா குடும்பமாக சபையாக தகப்பனே உங்களுடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே உங்களுடைய தயவு நீர் கட்டிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா முழு மனதோடு ஏசப்பா ஒற்றுமையாக தகப்பனே ஏசப்பா ஒரே சிந்தையோடு உண்மை ஆராதிக்க, உண்மையோடு உண்மை ஆராதிக்க, ஏசப்பா ஆவியோடு உண்மை ஆராதிக்க தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நேரத்துல கூட கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய தேவ ஆவியானவர் உம்மை ஆராதிக்கும் வேலையில தகப்பனே ஒவ்வொருத்தரோடும் நீர் பேச வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அநேக கவலையோட அநேக பாரத்தோட ஆவியானவரே சஞ்சலத்தோட காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய தேவ வாக்கு நீர் கட்டளையிட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஆவியானவர் நீர் சொன்ன வார்த்தையப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வராதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா இது ஒரு விசுவாசிக்கு குடும்பத்துக்கும் அப்பா எந்த குறையும் வராதபடிக்கு நீர் நடத்துறதுக்கு நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஒத்தாசை செய்கிற அந்த பர்வதத்துக்கு நேராக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கண்களை ஏறெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே நீர் ஒவ்வொருத்தரோடும் இருந்து நீர் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய தேவ ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் நீர் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களை நீர் பாதுகாக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தப்பிக்க வழி செய்கிற கர்த்தரப்பா, நீர் தப்பிக்க வைக்கிற கர்த்தரப்பா, நீர் அப்படியாக தப்பித்து செல்ற ஒரு வழியை நீர் உருவாக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் பரிகாரியாக இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆறாம் நீர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் அப்பா ஆட்கொண்டு நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தாசனை நீர் பயன்படுத்தும் தேவ வார்த்தை கொண்டு நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பேசி உணவை நீர் கட்டளையிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உங்கள் சமூகத்தை தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 85வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 85வது சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 85வது சங்கீதம். ஆங்காங்கு இந்த நேரலையிலே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிப்போம். கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரிய வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும்,
நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவரை அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுவார், தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே பாடப்பட்ட ஒரு சங்கீதம். சிறையிருப்பை உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அற்புதமான ஒரு மாற்றம் வருகிறதை உணர்ந்து பாடுகிற ஒரு சங்கீதம். ஆண்டவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் தன்னுடைய கோபத்தில் நீடித்திருக்கிறவரும் அல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, அந்த ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி. இந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே இந்த ஆராதனை உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். நீ மகிழ போகிறாய், உன் வாழ்க்கை மகிழ போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சேர்ந்து எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆராதிப்போமா? இந்த அருமையான காலையில் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் குருடருக்கு பார்வை தருகிற தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உள்ளம் திறந்து ஆண்டவரின் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நம்ம இதுவரை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இன்னமும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்த ஆண்டவரின் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி செல்வோமா? ஹல்லேலூயா. கிருபை இதே தேவ கிருபை தே, கிருபை இதே தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியது இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அருளின் வரேங்களுடன் திவ்ய பாதையிலே அருளின் வரேங்களுடன் திவ்ய பாதையிலே அனுதினமோ வழி நடத்தி அவரது நாமத்தில் அனுதினமோ கிருபை
அகற்றியதே. இயேசுவிலே உன்னை சரிலே அகமாகின்றே ஆமானந்தோய். இயேசுவிலே உன்னை ஹல்லேலூயா. ஆமென். உள்ளத்தினால கரங்களை தட்டி நன்றியோடு கூட உள்ளத்தினால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. வார்த்தையினால் தீர்த்தார் அவர் என்ற வியாதிகளை, வேதனைகளை, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறபடினாலே உள்ளம் திறந்து எல்லாருடைய பிள்ளைகளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலையில ஆவியோடு உண்மையோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்வோமா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வீட்டிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாசஸ்தலத்தில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. இக்கட்டு காலத்தில் மனுஷன் உடைய உதவி விருதாவாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரே. அந்த ஆண்டவரை நன்றியோடு கூட கரங்களை தட்டி நன்றி செலுத்தி அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. நல்ல நடைய நிரப்பிடுமே நல்லத்தினாயே. நல்ல நட நிரப்பிடுமே நல்லத்தினாயே. கனமடைய ஓட்டிடுமே ஞானத்தினாயே. சென்று பாடுவோமா. கனமடைய ஞானத்தினாயே. அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே இடமசை செய்து சொல்லுவோம். ஆமென். ஆரோமே இந்த இடமசைய உள்ளம் இறங்கி வாரோமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்த்தரத்தான். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்த்தரத்தான். நிறைத்திடுமே ஆமென். ஒருவன் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழ்வோடன் துதித்திடவே. அசைவாடும் அஞ்சுதான் அசைவாடும் ஆவியே தூய்மையே
நிரம்ப இறங்கி வாரோமே இந்த இடமசைய இறங்கி வாரோமே. கரங்களை தட்டி நன்றியோடு கூட ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிக்கு பட்டினியா இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கும் குறைவு ஏற்படாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலையில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீதிமானை தள்ளாட விடுகிறவர் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே நீ தள்ளாட மாட்டாய். ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உள்ளம் திறந்த ஆண்டவரை நன்றியோடு கூட விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பா நிறைவேறும். உமது ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ஆனால் நிச்சயமா உங்களை திரும்ப அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். உன் தலையை உயர்த்துவார். பயப்படாத. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல அவர் கூற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவினார் கூற்றுவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர். தேவனே பரிசுத்த தேவனே நீர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து மாறி ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து வல்லாவை மாறி ஊற்றுவே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நிச்சயமா வாக்கு நிறைவேற்றுவார். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சொல்ல இருக்கிறது போல ஆண்டவர் நிச்சயமாய் இந்த எல்லா கஷ்டங்களை மாற்றும் பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டு விழித்தது போல கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் மாற்றப் போகிறார். உள்ளம் திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நல்ல தேவன். மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவிமாய் ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவிமாய் ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி ஐயா வாக்கை நம்பி வந்து நல்ல ஆவிமாய் ஊற்றுவே. சரி சொல்லுமா. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவிமாய் ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து தேவன் நல்லவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு
நோக்கி நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த காலையில் அவரோடு கூட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வெட்கமடைய விடவே மாட்டார். அவர் நல்ல தேவன். கரங்களை தட்டி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நேரில் ஆங்காங்கிருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளை, கரங்களை தட்டி நன்றியோடு கூட ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு அபிஷேக நதியா இருக்கிறாய். ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. என் பாத்திரம் வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. சென்று சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்தருடும் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே உடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சிறுவர் பெரியவர்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. தேவன் இந்த காலையிலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய திவ்ய பிரசன்னத்தை நீர் அனுப்பி அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த காலையில் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே இனிமையாயிருக்கட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை சுகமாக்கட்டும். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். உடைய வார்த்தையை அனுப்பி நீர் உடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவீராக. இந்த கடுமையான ஆண்டவரே வைரஸுடைய தாக்கம் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் குறைந்து போகட்டும்.
ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளும் நாங்கள் ஒருமித்து கூடி சபையில் ஆராதிக்கிற நிலைமையை நீர் எங்களுக்கு மிக சீக்கிரமாய் உண்டாக்கித்தார். நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தாரும். கர்த்தர் தடைகளை நீக்குவீராக. ஜெயம் காண உதவி செய், ஜெயம் காண உதவி செய்யும். ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மத்தியில கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நேரலை ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து அதிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 37வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 37ஆம் சங்கீதம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே நான் உங்களுக்கு தருகிற வார்த்தை, வெட்கப்படுத்தாத ஒரு தேவன் தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இது தாவீதினுடைய சங்கீதம். இதிலே சங்கீதக்காரன் 2 காரியங்களை சொல்லுகிறான். ஒன்று துன்மார்க்கன், இன்னொன்று நீதிமான். இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இந்த சங்கீதம் அழகாய் விவரித்து சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய நிலைமை எப்படி இருக்கும், நீதிமானுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தாவீது சித்தரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கன் கொஞ்ச காலம் நல்லா இருப்பான். துன்மார்க்கனுக்கு கொஞ்ச நேரம் தான் உண்டு. அவன் தீங்கு செய்கிறவனாய் இருப்பான், ஆனால் அவன் அழிந்து போய்விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், துன்மார்க்கனுடைய வாழ்க்கை குறித்து ஸ்தோத்திரம் அருமையானவர்களே, அவன் வாங்குவான், கொடுக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கொல்லுவதற்கு தான் வகை தேடுகிறவனாய் இருப்பான், ஆனால் கொஞ்ச காலத்துல அவன் காணாமல் போய்விடுவான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆபத்து காலத்துல என்ன செய்ய மாட்டார்களா? வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் பஞ்ச காலத்திலே அவர்கள் அருமையாளை குறைபட்டு போகாமல் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவனை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பான். நீதிமான் தேவனை நம்புகிறான், நீதிமான் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாய் இருப்பான். எப்படிப்பட்ட காலமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஆபத்து காலமா இருக்கலாம், பஞ்ச காலமா இருக்கலாம், ஆனா நீதிமான் எப்படி இருப்பானா? தேவனை நம்புவான், தேவனிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அவன் தேவனால ஒரு நாள் கைவிடப்பட மாட்டான். பைபிள் சொல்லுகிறது, அவன் தள்ளுண்டு போவதில்லை. நீதிமான் தள்ளுண்டு போக மாட்டான், நீதிமான் கைவிடப்பட மாட்டான், நீதிமான் காக்கப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளையே, இதுவரையும் காத்திருக்கிற ஆண்டவர் இனியும் உன்னை காப்பார், இனியும் உன்னை காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நேரம் பாதுகாத்து விட்டு அவர் காக்காமல் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் என்றைக்கு காக்கிறவர், கடைசி வரைக்கும் காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அப்படித்தான் சொல்கிறது, முடிவு பரியந்தம் காக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவர் காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான் அருமையானவர்களை பைபிள் சொல்கிறது, சுதந்தரித்துக் கொள்ளுவான். அவன் எதை சுதந்தரிக்கணுமோ அதை சுதந்தரித்துக் கொள்ளுவான். நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானமா இருக்கும். அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கும். இந்த நாட்களுடைய முடிவு நிச்சயமா உங்களுக்கு சமாதானமா இருக்கும். அவனுடைய பிள்ளை. ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச
ரெண்டு காலங்களை சொல்லுகிறான். ஒன்று ஆபத்து காலம், இன்னொன்று பஞ்ச காலம். தேவனுடைய பிள்ளையே, ஆபத்து காலத்துல நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். பஞ்ச காலத்துல ஆண்டவருடைய பிள்ளையே, நீ குறைவுபடாதபடி ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருப்தியாய் நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ஆபத்து காலம் வந்தது, ஆனால் யோபு வெட்கப்பட்டு போகவில்லை. ஆபத்து புசல் போல வரும், ஆபத்து புயல் போல வரும். ஆண்டவர் உனக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருப்பார். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாயிருப்பார். இந்த கொடிய ஆபத்து காலம் கவனித்து பாருங்கள். சுமார் 2 மாத காலம் எவ்வளவு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய வாதையின் தாக்கம், வேலைக்கு செய்ய முடியவில்லை, தொழில் செய்ய முடியவில்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எங்கும் செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆபத்து காலத்தில் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு ஒரு நீதிமான். ஆண்டவருடைய பிள்ளையே, அவனுக்கு பயங்கரமான ஆபத்து வந்தது, இழப்பு வந்தது, இழந்து போனான். அவனுடைய சம்பத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எவ்வளவு காரியங்களை இழந்தான் தெரியுமா? யோபின் வாழ்க்கையிலே நான் சொல்லுவேன் என்று சொன்னால், அவன் இழந்தவை ஏராளமாய் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் இழந்தது மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்கள் அவனை இகழ்ந்து பேசினார்கள். இகழ்ச்சி அவனுக்கு வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பினியே, ஆண்டவரை ஆராதித்தாயே என்று இகழ்ச்சியாய் பேசினார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, அவனுக்கு இகழ்ச்சி வந்தது, ஆனா வெட்கப்பட்டு போகல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானே, அவன் இக்கட்டான சூழ்நிலையில இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, இக்கட்டும் இடுக்கவும் என்னை சூழ்ந்தது என்று சொல்லுகிறார். இக்கட்டான நிலைமையில இருந்தான் யோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளையே, அவனுடைய மனைவி ஸ்தோத்திரம் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, ஆபத்து புயல் போல் வந்தாலும் தேவனுடைய பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டான். பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். பஞ்சம், ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வராது என்று எண்ண வேண்டாம். ஆபிரகாமின் காலத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு பஞ்சம் வந்தது. விசுவாச வீரன், விசுவாசத்தின் வல்லவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு போனவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பஞ்சம் வந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி ஆபிரகாம் எகிப்துக்கு போய்விட்டான். எகிப்துக்கு போனதினாலே அவனுக்கு சில பிரச்சனைகள் உண்டானது. ஆனால் பஞ்ச காலம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, உன்னை திருப்தி அடைய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், அதே பஞ்சம் ஆபிரகாமின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் வந்தது. பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கின் காலத்திலேயும் பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே குடியிரு, இந்த கேராறு தேசத்திலே குடியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையை நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்துக்கு போனா அங்கிருந்து ஒரு அடிமைத்தனம் வந்து விட்டது. அது இன்றைக்கும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்துக்கு போகாதே என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே தேசத்திலேயே குடியிருக்க ஆண்டவர் சொன்னார். கவனியுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போயிடாத, பிரச்சனை என்று சொல்லி எங்கேயும் ஓடிராத. நீ எங்கே இருக்கிறீ அங்கேயே இரு. கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை போஷிப்பார். அந்த பஞ்ச காலத்திலும் அருமையான துறவை தோண்டுகிறார். ஆண்டவர் உனக்கு துறவிலே நீரூற்றை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, பஞ்ச காலத்துல எங்கேயும் போய்விடாது. பஞ்ச காலத்துல உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. தேசத்திலே பஞ்சம், பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. நகோமியும் அவருடைய குடும்பமும் மோவாபுக்கு போனது. மோவாபிலே பஞ்சம் தீர்ந்து விடும் என்று நினைத்தார்கள். தீர்ந்ததா? இல்லை. கொடிய
வேதனை அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வைத்த ஸ்தானத்திலே, கர்த்தர் உன்னை வைத்த விசுவாசத்திலே, கர்த்தர் உனக்கு வைத்த நம்பிக்கையை விட்டு எங்கும் போய் விடாத. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல நீ இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் அங்கேயே உன்னை திருப்திப்படுத்துவார். கவனித்து பாருங்கள், ஆண்டவர் ஈசாக்கை அந்த தேசத்திலே திருப்திப்படுத்தினார். பஞ்ச காலத்திலே விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ தேவன் வைத்த இடத்துல இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நீ குறைபட்டு போக மாட்டாய். ஆண்டவரை திருப்தியாய் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். அப்போ எவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போடணும். எவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், எவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொன்னா அதே சங்கீதம் மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசித்த 19ஆம் வசனத்துக்கு மேல உள்ள 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, யார் திருப்தி அடைவார்கள், யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். வாசிப்போம். அவர்கள் எவர்கள்? உத்தமர்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக கூடாது. நீ பஞ்ச காலத்துல திருப்தி அடையணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யார் என்றால் உத்தமர்கள் திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த காலை ஆராதனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ உத்தமமாயிருந்தால் ஆண்டவர் உனக்கு துணையாயிருப்பார். பஞ்ச காலத்திலே உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்கள் ஜெயித்துக் கொள்வார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். காலே உத்தமனாயிருந்தான், அவன் எபிரோன் என்கிற மலை தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். உத்தமர்கள் கடினமான காரியங்களிலும் ஜெயம் எடுப்பார்கள், கடினமான பிரச்சனைகளிலும் வெற்றி கொள்வார்கள். அவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆராதனை இருக்கிற நீ ஜெயம் எடுப்பாய். இந்த ஆராதனை இருக்கிற நீ திருப்தி அடைவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உத்தமர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து. ஸ்தோத்திரம். உத்தமர்கள் பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் யார் இந்த உத்தமர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியத்தை மிக சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு மனைவி, ஆனால் தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்ற ஒரு கணவன். கவனியுங்கள். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். கஷ்டம் வரும் பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனை தூஷிக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் யோபு தேவனை தூஷிக்கவில்லை. இந்த காலை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முதல் காரியத்தை சொல்லுகிறேன். உத்தமன் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனை தூஷிக்காதவர். தேவனுடைய பிள்ளையே, உத்தமன் யார் தெரியுமா? எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த இழப்பு வந்தாலும் சரி, எந்த இகழ்ச்சி வந்தாலும் சரி, எந்த விதமான இக்கட்டு வந்தாலும் சரி, தேவனை தூஷிக்காதவன் தான் உத்தமன். அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை தூஷித்து விடுகிறோமே. உமக்கு கண் இருக்குதா?
என்று கேட்கிறோமே, நீர் பார்க்கலையான்னு சொல்லி சொல்லுகிறோமே. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனை தூஷிப்பது பாவம் செய்வதற்கு சமானம் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லையா? நீ தேவனை தூஷிப்பாய் என்றால் நீ பாவம் செய்கிறாய். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், தேவனை தூஷிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆகவே உத்தமன் என்றால் யார் தெரியுமா? தேவனை தூஷிக்காதவன் தான் உத்தமன். ஒருவேளை இன்னைக்கு காலை ஆராதனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரை தூஷித்து விட்டாயா? ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேள். ஆண்டவரிடத்திலே உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் அறியாமல் தூஷித்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இரண்டாவது யார் உத்தமன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். முதலாவது சொன்னேன், யார் உத்தமன்? தேவனை தூஷிக்காதவன் உத்தமன். இரண்டாவது யார் உத்தமன்? ஆண்டவருடைய பிள்ளையே, நேசிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள். உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, யோனத்தான் தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தன் உயிரை போல நேசித்தான். பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். இன்னைக்கு காலையிலே சொல்கிறேன், தாவீது இயேசுவுக்கு சமமாய் இருக்கிறார். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற காரியம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உயிரை போல நேசிக்கணும். ஆண்டவரை உயிரை போல நேசிக்கணும். ஒரு கஷ்டம் வந்தா ஸ்தோத்திரம், எவ்வளவு வேதனை வந்தா எப்படி ஆகலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், என் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறது போல இயேசுவை ஜீவனை போல நேசிக்கணும். தேவனை உயிரை போல நேசிக்கணும். ஒரு வியாதி வந்துட்டா நம்ம மரிச்சு போயிடக்கூடாது என்று சொல்லி எந்த பெரிய மருத்துவமனையிலும் போய் நம்மளை உயிரை காப்பாற்றுறது போல ஆண்டவருடைய பிள்ளையே, எவ்வளவு பணம் செலவழிந்தாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமே, அது போல ஆண்டவருடைய பிள்ளையே இயேசுவை நேசிக்கணும். என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுதான் எனக்கு வேணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இயேசுதான் எனக்கு வேணும் என்று நேசிக்கிறவன் தான் உத்தமன். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி நீ நேசிக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் சந்ததி ஆண்டவருடைய பிள்ளையே பஞ்சத்தினாலே சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் திருப்திப்படுத்துவாரு. நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்க, யோனத்தானுடைய பிள்ளைகளுக்கு தாவீது நன்மை செய்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் இன்னைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். யார் உத்தமன்? தேவனை நேசிக்கிறவன் தான் உத்தமன். உடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிய கர்த்தர் விட மாட்டார். யோனத்தானுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் பஞ்சத்திலே தாவீதால் போஷிக்கப்படுகிறான். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நேசித்தால் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியையும் ஆண்டவர் போஷிப்பார். உன் சந்ததியையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தாவீதினுடைய மேசையில் உட்கார்ந்து அப்பம் புசித்த மேவிபோசேத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளையே, நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா விதத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவார். ஒன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே
அவனை சேர பண்ணுவேன். போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினாலே, பைபிள் சொல்லுகிறது, யார் உத்தமன் என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேறே ஆவிய உடையவனாய் இருந்தபடினாலும் அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும். அப்படியானால் இன்னைக்கு மூன்றாவது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, உத்தமன் என்பவன் யார் என்று சொன்னால் 10 பேரோடு சேர்ந்து சொல்லுகிறவன் அல்ல, பேசுகிறவன் அல்ல, 10 பேர் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறவன் அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நற்செய்தியை சொல்லுகிறவன் தான் உத்தமன். வேறே ஆவிய உடையவன். 10 பேருக்கு ஆவி வித்தியாசமா இருக்குது, 2 பேருக்கு ஆவி வித்தியாசமா இருக்குது. வேறே ஆவியை உடையவன் உத்தமன். இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, வேறே ஆவி அதுதான் என்ன என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு முறை இயேசு தம் சீசர்களை பார்த்து விதமாய் கேட்கிறார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா சுவிசேஷம் 9:55. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? பாருங்கள், ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுதே இந்த இடத்தை எலியாவை போல் அக்கினியை இறக்கி அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு என்ன ஆவி என்று சொன்னால் அழிக்கிற ஆவி. அழிக்கிற ஆவி. இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு யார் உத்தமர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், வேறே ஆவி. வேறே ஆவி எரிச்சலின் ஆவி அல்ல, வேறே ஆவி பொல்லாத ஆவி அல்ல, வேறே ஆவி பலவீனத்தின் ஆவி அல்ல. வேறே ஆவி என்று சொல்லுகிறது ஜீவனை கொடுக்கிற ஆவி. இன்னைக்கு காலையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, காலேப்புக்குள் இருந்த அந்த வேறே ஆவி நற்செய்தியை சொன்னது. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு கஷ்டமான வேதனையான நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், மற்றவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவர் உன்னை அழிய விட மாட்டார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். வியாதியாக இருக்கும் பொழுது, கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள். நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனை தருகிறவர். நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவர் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் வியாதிப்பட்டு இருக்கலாம், சிலர் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க சொல்லும்படி சொல்லுங்க, தேவன் நல்லவர், அவர் உங்களுக்கு ஜீவனை தருவார் என்று சொல்லுங்க. உங்கள் வியாதியை மாற்றுவார் என்று சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று சொல்லுங்கள். இந்த 2 பேரும் நற்செய்தியை சொன்னார்கள், மற்றவர்கள் துர்ச்செய்தியை சொன்னார்கள். உத்தமர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வேறே ஆவி உடையவர்கள். அந்த வேறே ஆவி என்ன? நற்செய்தியை சொல்லுவது. அந்த வேறே ஆவி என்ன? ஆண்டவருடைய பிள்ளையை நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுவது. ஆண்டவர் உன் வியாதியை நீக்குவார், உன் பிரச்சனைகளை நீக்குவார், உன் கடன்களை நீக்குவார், உன் கஷ்டங்களை நீக்குவார் என்று நல்ல செய்தியை சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். கஷ்டங்களை நீக்கத்தான் உலகத்தில் வந்தார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் உலகத்தில் வந்தார். காலையிலே சொல்லுங்க, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உங்களையும் இந்நாட்களிலே வெட்கப்பட்டு போக விட மாட்டார், திருப்தி அடைய பண்ணுவார். உத்தமர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? உத்தமர்கள் யார் என்று சொல்லி தேவனை தூசிக்காதிருங்கள். கஷ்டத்திலே தேவனை தூசித்து விடாதிருங்கள். நெருக்கத்திலே தேவனை தூசித்து விடாதிருங்கள். உத்தமர்கள் நேசிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளையை உயிரை போல நேசித்த தாவீது, யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தானா? உன் உயிர் எவ்வளவு உனக்கு முக்கியமோ அதை விட இயேசு முக்கியம். உன் ஜீவனை விட இயேசு முக்கியம். ஆண்டவரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
இரண்டாவது சொல்லுகிறேன், நற்செய்தியை சொல்ல பழகுங்கள். துர்ச்செய்தியை சொல்லாதிருங்கள். துர்ச்செய்தியை சொல்லாதிருங்கள். ஜெயிக்கலாம். பிரச்சனை கடினமாயிருக்கிறது. நற்செய்தியை சொல்லுங்கள். வியாதிப்பட்டவர்களிடத்திலே நற்செய்தியோடு பேசுங்கள். கர்த்தர் உனக்கு சுகம் தருவார் சொல்லுங்கள். கடன்பட்டவனுடைய கடன்களை நீக்குவார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். திருப்தி அடைய பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. அவர் எனக்காக ஜீவனை தந்ததின் நோக்கமே எதற்கு தெரியுமா? நான் புல்லுள்ள இடத்திலே மேய்ந்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போகப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் எனக்கு அங்கு ஜீவனை தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை, ஆத்துமாவை மேய்த்திடுவார். மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. நாளிலுமே, இந்த வாழ்விலே இயேசு போதுமே. தேவன் தந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நேசகுமாரனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த பகற்கால ஒருமித்து நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரலை ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே இப்பொழுது ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உத்தமர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பது போல, உத்தமர்கள் திருப்தி அடைவது போல இந்த வாரம் உடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடாதிரும். உடைய பிள்ளைகளை திருப்தி அடைய பண்ணும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் தந்த நல்ல பாடல்கள், சங்கீதங்கள், இந்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் பலவீனப்பட்டவர்களாய் வியாதிப்பட்டவர்களாய் இருந்தாலும் இப்பொழுது உடைய வார்த்தை அவர்களை சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடன்பட்டவுடைய கடன்கள் நீங்குவதாக, பலவீனப்பட்டவுடைய பலவீனங்கள் நீங்குவதாக, வியாதிப்பட்டவுடைய வியாதிகள் நீங்குவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கொடிய ஆண்டவரே கர்த்தா வைரஸ்னால் யார் தாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை போல கட்டளையிடுவீராக ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த கொடிய வைரஸ் சீக்கிரமாய் விலகி போகட்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து ஆலயத்தில் ஆராதிக்கிற ஆண்டவரை நாளை சீக்கிரம் எங்களுக்கு ஏற்படுத்திட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் தெய்வ கிருபையும் ஆண்டவரே உடைய இரக்கமும் சூழ்ந்து கொள்ளுவதாக. உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே உடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னி இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே
ஆத்மாவே கர்த்தரை சில சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இயேசுடைய வருகை பிறந்து காப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.